என்ன பத்தி பார்க்க போறோம்னா டெவான் கான்வே ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025 அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால இப்போ வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. நிஜமாவே டெவான் கான்வே ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025 அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேட பவுலிங் லைனப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா என்ன இருக்கும், வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசஸ்ல இருந்தே போயிடலாம். ஸோ 10 ரன் இட்ஸ் சர்டனிட்டி. 10 ரன் சேஞ்ச் பண்றாங்கன்னா அது வந்து ஃபோர்ஸ்ட் சேஞ்சாக தான் இருக்குமே தவிர 10 ரன் டெஃபினெட்லி சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. அன்லெஸ் ஒரு அதர்வைஸ் அவருக்கு இன்ஜுரியோ இல்லை பர்சனல் ரீசன்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து சிஎஸ்கே வெளில எடுப்பாங்க. மற்றபடி அவரோட ஸ்பாட்டை வந்து அவர் சீல் பண்ணிடாரு. 10 ரன் நம்மளோட டெத் பவுலிங் அவரை நம்பி தான் இருக்கும். அதனால சிஎஸ்கேக்கு நல்லா பிளே பண்ணி டெஃபினெட்லி இந்த வருஷமும் சிஎஸ்கேவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக 10 ரன் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் 10 ரனுக்கு பேர் அப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஓவர்சீஸ் பேசர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு: சாம் கரன், ஜேமி ஓவர்டன் அண்ட் நேத்தன் எல்லிஸ். இந்த 3ல பார்க்கறப்ப அன்டவுட்டட்லி சாம் கரன் தான் ஸ்லைட் எட்ஜ் இருக்கு அவருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் பவுலிங்ல பார்த்தோன்னா டெத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்லோவர் ஒன்ஸ் போடுவார். அண்ட் எஸ் உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருப்பாருங்க. இன்னும் சேப்பாக்கில் வந்து சாம் கரன் விளையாடினது இல்லைன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதாவது சிஎஸ்கேக்காக சேப்பாக்கில் விளையாடினது இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி விளையாடுறது வந்து அவருக்குமே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா சூப்பரா ப்ளே பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வேறஸ் ஜேமி ஓவர்டன் அண்ட் நேத்தன் எல்லிஸ் 2 பேருமே வந்து சலச்சவன் கிடையாது. அவங்களுமே கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுவாங்க மேட்சஸ். பட் என்னோட அந்த ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ்க்கு வந்து டெஃபினெட்லி சாம் கரனாக தான் இருப்பார். மேபி சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நம்ம போகலாமே தவிர ஃபர்ஸ்டே வந்து இவங்க 2 பேருக்கு சான்சஸ் கொடுக்கறது வந்து சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம் கரனா இல்லை வந்து ஜேமி ஓவர்டன் ஆர் நேத்தன் எல்லிஸ்? அவங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்தியன் மீடியம் பேசஸ்ன்னு பார்க்குறப்போ விஜய் சங்கர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம 11ல் இன்கேஸ் விஜய் சங்கர் யூஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி அவர் வந்து பவுலிங் பண்ணுவார். விஜய் சங்கருக்கு பதிலாக தீபக் ஹுட்டா யூஸ் பண்ணாங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. வேறஸ் நம்ம டூபே எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரீசெண்ட் டைம்ல பவுலிங்கே பண்றது கிடையாது. ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து பேட்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அண்ட் எப்படியுமே அவர் வந்து நம்ம இம்பாக்ட் சப்பா தான் யூஸ் பண்ண போறோம். அதனால அவர் ஆன் ஃபீல்டில் இருக்கவே போறது கிடையாது. ஸோ டூபே நம்மளால கன்சிடரே பண்ண முடியாது. ஸோ இந்தியன் மீடியம் பேசர்னு பார்த்தோம்னா இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ண போற அந்த பிளேயர் தான் நம்ம வாட்ச் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கலீல் அகமது தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸா இருப்பாரு. பட் கலீல் அகமது வந்தாருன்னா மேபி சாம் கரனோட ஸ்பாட்ல வந்து ஜேமி ஓவர்டன் ஆடுவாங்க. ஏன்னா சாம் கரனுமே லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் வேற கலீல் அகமதுமே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 2 லெஃப்டிஸ் யூஸ் பண்ணுவாங்களா அது வந்து டவுட் தான். அதனால அந்த இம்பாக்ட் சப்ல வந்து மேபி அன்சுல் கம்போஜை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் ஈவன் குர்ஜப்ரீத் சிங் கூட எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த இம்பாக்ட் சப் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கு. நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்க. எந்த இந்தியன் மீடியம் பேசர் வந்து சிஎஸ்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. And now let's come to the most hyped spin trio. ஸோ ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் நூர் அகமது இவங்க 3 பேர் டெஃபினெட்லி சிஎஸ்கே 11ல இருப்பாங்க. 3 பேருமே சர்டனிட்டி தான். ஸோ 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னை கொடுக்க போகிறது இவங்க 3 பேரும் தான். எஸ் அந்த ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஸ்பாட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஸ்பாட்ல வந்து மேபி ஒரு பேசருக்கு போக வாய்ப்பு இருக்கு அவேல. பட் ஹோம் கண்டிஷன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஃபினெட்லி இருப்பார். அந்த ஸ்பாட்டில் மேபி ஸ்ரேயஸ் கோபாலை கூட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்லாம் போனதுக்கப்புறம் டெஃபினெட்லி வந்து ஸ்ரேயஸ் கோபாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பாட்டில். ஏன்னா அவருமே வந்து ரீசெண்ட் டைமில் வந்து எஸ்எம்ஐடி ட்ராஃபிலாம் வந்து 5 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருமே வந்து டீசென்ட் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ டெஃபினெட்லி அவருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் நூர் அகமது டெஃபினெட்லி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி மோஸ்ட் க்ரூஷியல் பிளேயராக இருக்க போகிறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தான் வந்து கைண்ட் ஆஃப் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்காரு. நிறையா வேர்ல்டு லீக்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அதனால அவர் வந்து டெஃபினெட்லி நான் வந்து ரொம்ப வாட்ச் அவுட் பண்ணுறேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நம்ம சிஎஸ்கேயோட கலர்ஸில். அண்ட் ரவீந்திர ஜடேஜா நத்திங் டு ஸ்பீக். அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா சிஎஸ்கேக்கு அதுவே போரும். ஸோ அதனால டெஃபினெட்லி நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப் லுக்ஸ் லீத்தல். எனக்கு வந்து நிறைய பேர் இது வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஹைப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் டெஃபினெட்லி வந்து இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு பவுலிங் லைனப்னு சொல்லுவேன். இதை வச்சு டெஃபினெட்லி சிஎஸ்கேவால பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்புக்கு? நான் வந்து 5க்கு 4.8 டெஃபினெட்லி கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம கான்வேட விஷயத்தெல்லாம். ஸோ கான்வே இந்த ஐபிஎல் 2025 சீசனை மிஸ் பண்ண போறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபுல் சீசனுமே அவைலபிளாக இருப்பார். இது வந்து டெஃபினெட்லி ரூமர் தான். யாரோ எங்கேயோ பரப்பி விட்டாங்க, அது வைரல் ஆகிருச்சு. ஸோ இப்போதான் ஆக்ஷன்லேயே பிக் பண்ணியிருந்தோமா, அதுக்குள்ள அவர் ரூல்ட் அவுட்னா இது நம்புற மாதிரி அங்கே இருக்கு. ஸோ டெஃபினெட்லி கான்வே ப்ளே பண்ணுவார். பட் எதுக்கு எல்லாருமே கான்வே ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதை போய் பார்த்தா இப்போ இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் 3rd டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கான்வே வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு டியூ டு ஃபேமிலி ரீசன்ஸ். ஸோ அவர் வந்து ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் அ சைல்டு. ஸோ அதனால மட்டும்தான் கான்வே வந்து இந்த 3rd டெஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ விலகி இருக்காரு. அதுக்கும் ஐபிஎலுக்கும் இவங்க எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. பட் SA20 வந்து கான்வே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்
பட் SA20 அவர் இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் மிஸ் பண்ணாரு தவிர ஃபுல் சீசனை மிஸ் பண்ண மாட்டாரு. ஸோ டெஃபினெட்லி வந்து அவர் IPL ப்ளே பண்ணுவாங்க. IPL 2025 நம்ம CSKவோட கலர்ஸில் டெஃபினெட்லி கான்வே பார்ப்போம். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பை.